வெல்கம் டு அவர் சேனல். நேத்து பார்த்தீங்கன்னா, வரைவு வாக்காளர் பட்டியல வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல வந்து உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்டின்னா தான், அ நம்ம வந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல வாக்களிக்க முடியும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியா இத செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல வந்து உங்க பெயர் இல்ல அப்டின்னா, நேத்துல இருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் திருப்பி அப்ளை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன வந்து அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய பெயர் வந்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல இருக்குதா? அப்டிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணணும்? அப்டிங்கிறத தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம, பிப்ரவரி 2026 வந்து இப்போ வந்து நம்ம ரிவிஷனுக்காண்டி இது விட்டுருக்கு இந்த பட்டியல வந்து விட்டுருக்காங்க. பிப்ரவரி இறுதி பட்டியல் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த இறுதி பட்டியல்ல யாருடைய பெயரும் இல்லை அப்படின்னா, நம்ம கண்டிப்பா இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல வாக்களிக்க முடியாது. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இந்த செக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, elections.tn.government.in இந்த வெப்சைட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்ட வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸ் எஸ்ஐஆர் 2026 இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஸ்டேட்டு ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து தமிழ்நாடு தான் கொடுப்போம். இந்த தமிழ்நாடு கொடுத்ததுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொடுப்பாங்க. தமிழா இங்கிலீஷாக கொடுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுடைய கீழே பார்த்தீங்கன்னா பார்ட் கேட்கும். பார்ட் நம்பர் அண்ட் பார்ட் நேம். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய இப்போ நீங்கள் ஓட்டு நம்ம போடுவோம் இல்லையா? அந்த இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தான் நம்ம ஓட்டு வந்து போட்டுட்ருப்போம். அதுக்கு ஒரு நேம் குடுத்துருப்பாங்க. அந்த நேம நீங்க கரெக்ட்டா அடிச்சிட்டீங்க. இல்லன்னா உங்க ஊர கரெக்ட்டா அடிச்சீங்கனாலே இந்த இது வந்துரும். இத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இதுல வந்து கேப்சாவ என்டர் பண்ணிக்கிட்டு, இந்த டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் அப்டின்னு நீங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்க பகுதியில உள்ள மொத்த வாக்காளர்களுடைய அந்த பட்டியல் வந்து வந்துரும். அத நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் குடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஃபுல்லா வந்துரும். இப்ப பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஓட்ட ஓட்டு வந்து நான் போடக்கூடிய வாக்குச்சாவடி அந்த இடத்துல உள்ள மொத்த ஓட் லிஸ்ட்டா வந்துடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்வளோ? ஒரு 857 பேரோட நேம் இருக்குது. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, வேற வந்து என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாருடைய ஓட் ஐடியுமே வந்து கரெக்ட்டா இருக்குது. ஏன்னா, எல்லாருமே வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டாங்க. ஸோ, இதே மாரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இருக்கும். அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் எக்ஸ்டென்ஷன் நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன்ல போய் நீங்க கரெக்ட்டா அந்த தமிழ்ல அடிச்சு, இதில நீங்க சர்ச் குடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க டைரக்ட்டா வந்து அந்த இதுக்கு போயிரும். மத்தபடி ஃபாண்ட் வேற மாறுச்சு அப்டின்னா வராது. ஸோ வந்து நீங்க கரெக்ட்டா சர்ச் பண்ணிட்டீங்க அப்டின்னா வந்துரும். நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லன்னா இன்னொரு வழி இருக்குது. அதையும் சொல்லி தரேன். இப்ப பார்த்தீங்கன்னா இதோ வெப்சைட்ல எலக்டோரல் சர்ச் டாட் இசிஐ டாட் gov.in இந்த வெப்சைட் எடுத்துக்கோங்க. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, இபிஐசி மூலம் தேடல், அதுக்கப்புறமா சர்ச் பை டீட்டெயில்ஸ், மொபைல் எண். இபிஐசினா அந்த உங்களோட ஓட்டர் ஐடி வச்சு சர்ச் பண்ணுறது என்ன இருக்குல்ல இந்த மாதிரி. அடுத்து மொபைல் வச்சு சர்ச் பண்ணுறது. நான் ஆல்ரெடி இந்த மெத்தட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் கேப்ச்சா என்டர் பண்ண சொல்லும். உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். இந்த ஓடிபி நம்பர் நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு என்ன வரும் அப்டின்னா, உங்களோட அந்த இது டைரக்ட்டா உங்களுடைய நேமே வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நீங்க டீட்டெயில்ஸ் கூட இந்த மாரி பார்த்துக்கலாம். அதில வந்து உங்களுடைய டிஇஓ, இஆர்ஓ, பிஎல்ஓ யாரெல்லாம் வந்து ஃபில் பண்ணி குடுத்துருக்காங்களோ, அதுவுமே வந்துரும். ஸோ இந்த 2 இதுலயுமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த லிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெட்ல ஓரளவு சில விஷயங்கள் சர்ச் பண்ண நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா நம்மளுடைய வீட்ல இருக்கவங்களோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டிக்குலாம் தெரியாது. ஸோ இந்த மாரி நீங்க லிஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, மொத்தமாட்டே உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி ஈஸியா பார்த்துக்கலாம். ஸோ மறக்காம சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த இது தெரியாதவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அதாவது ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் இதற்கான
கால அவகாசம் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளால எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்குலாம் தெரியப்படுத்துங்க. நன்றி.